ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்றது தான். ஓகே, ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்றத வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம், ஒரு 3 பார்ட்டா பார்த்திருப்போம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்றது. ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்றது ஸ்டேட்டுக்கான டியூட்டி, ஸ்டேட் என்ன மாதிரிலாம் வந்து செயல்படணும், அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்றது அரசை நெறிமுறைப்படுத்தக்கூடிய கோட்பாடுகள் அதெல்லாம். ஓகே, சோ இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டின்றது ஒரு சிட்டிசனுக்கான டியூட்டிஸ் என்னன்னா அப்படின்னு சொல்றதுதான் வந்து இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்றது. ஓகே, ஒரு நாட்டின் குடிமகனுக்கு ஒரு சில டியூட்டிஸ் இருக்கும்ல, எப்படி ரைட்ஸை வந்து அவன் என்ஜாய் பண்றானோ ஸ்டேட் வந்து ஒரு சிட்டிசனுக்கு ரைட்ஸை வந்து கொடுக்குது, ரைட்ஸ் அவன் என்ஜாய் பண்றான். ஓகே, சோ அதே டைம்ல அட் தி சேம் டைம் வந்து அவனுக்கும் சில ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது இருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல இதெல்லாம் ஒரு குடிமகனோட கடமைகள் அப்படின்னு சொல்லி நம்ம லிஸ்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா, சோ ஒரிஜினலா இது வந்து இப்ப கான்ஸ்டிடியூஷன்ல தான் இருக்கு. ஆனா ஒரிஜினலா கான்ஸ்டிடியூஷன் அடாப்ட் பண்ணும்போது நம்ம இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்றது இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல. ஒரிஜினலா கான்ஸ்டிடியூஷன் நவம்பர் 26, 1949 அடாப்ட் பண்ணும்போது ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்ற ஒரு பார்ட்டே இல்ல. ஓகேவா, இல்ல கான்ஸ்டிடியூஷன்ல இல்லவே இல்ல. லேட்டரா சோ ஃபண்டமெண்டல் டியூட்டின்ற டாபிக்கே வந்து ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல இல்ல அப்படின்னா இப்ப இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி தான் ஆட் பண்ணிருக்கோம். சோ அப்ப எந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட்ன்றது கேட்கணும்ல. சோ எந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா 1976ல தான் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்றத பார்ட் 4A. ஓகே, சோ 3 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பார்ட் 4 வந்து டிபிஎஸ்பி. சோ டிபிஎஸ்பிக்கு அடுத்தபடியா நம்ம வந்து பார்ட் 4Aல ஆர்டிகிள் 51 கேபிட்டல் ஏல இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்றத நம்ம ஆட் பண்ணிருக்கோம். ஓகேவா, சோ இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா இல்லவே இல்ல, கான்ஸ்டிடியூஷன்ல இல்ல, அமெண்ட்மெண்ட்ல தான் ஆட் பண்ணிருக்காங்க. எந்த அமெண்ட்மெண்ட்னா 42nd அமெண்ட்மெண்ட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ ஓகே 42nd அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்ணிட்டாங்க. சோ இந்த 42nd அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்றதுக்கு யார் ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி அப்படின்றவங்க தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க. சோ சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ல பார்ட் 4Aல ஆர்டிகிள் 51Aல ஆட் பண்ண 10 டியூட்டி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேவா, ஓகே, சோ பார்ட் 4A ஆர்டிகிள் 51Aல மொத்தம் 10 டியூட்டிஸ் இருக்கு. ஓகே, சோ இது வந்து 42nd அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்ணும்போது இப்போ எவ்வளவு இருக்குன்னா 11 டியூட்டி இருக்கு. சோ அதுவுமே நம்ம பார்த்தோம். 11வது டியூட்டி எந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி டிபிஎஸ்பில பார்த்திருப்போம். ஓகே, 86th அமெண்ட்மெண்ட்ல வந்து 11வது டியூட்டி ஆட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். ஓகேவா, சரி ஓகே, சோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்றது பாப்போமா. ஓகே, சோ ஆர்டிகிள் 51A. ஓகே, ஸோ நம்ம ஒவ்வொரு டாபிக்ஸ் பார்க்கும்போது அந்த டாபிக்ஸை எப்படி ஈஸியா எளிமைப்படுத்தி படிக்கலாம், ஷார்ட்கட். ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம சொல்லிட்டே தான் வரோம். த்ரூ அவுட் த கிளாஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அதே மாதிரி இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா வந்து நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லுவேன். ஸோ அந்த ஷார்ட்கட் வந்து நீங்க ஒரு ஷார்ட்கட் சில டைம் வந்து கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா அதை 1 or 2 டைம்ஸ் நீங்க அதை எஃபோர்ட் போட்டு படிச்சிட்டீங்கன்னா, அதை 1 or 2 டைம்ஸ் நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி படிச்சுட்டே இருந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு லைஃப் லாங் மறக்காது. ஓகே, ஸோ என்னடா ஷார்ட்கட்டை மனப்பாடம் பண்றதுக்கு நம்ம எஃபோர்ட் பண்ணுமா அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க. ஒன்ஸ் அதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா அது லைஃப் லாங் இந்த கான்செப்ட் ஃபுல்லாவே மறக்காது. ஓகே, நம்ம வந்து இதை உள்ள உட்காந்து பயங்கரமா திரும்ப 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 படிக்கிறதுக்கு ஒன்ஸ் ஷார்ட்கட்டை படிச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் ஞாபகம் வந்துடும். அதே மாதிரி தான் டிபிஎஸ்பி நான் சொல்லியிருப்பேன். ஓகே, ஒவ்வொரு டைம் இன்னொன்னு என்னன்னா எப்பவுமே ஷார்ட்கட்டை தனியா நோட் பண்ணி வைங்க. ஷார்ட்கட் எவ்வளோ இதா சில்லியா இருந்தாலும் அதை எழுதி வைங்க. படிக்கும் போது ஒவ்வொரு டைமும் அதை ரீவிசிட் பண்ணி ரீகால் பண்ணுங்க. ஸோ அப்பதான் அந்த ஷார்ட்கட் ஞாபகம் இருக்கும். ஷார்ட்கட் ஞாபகம் இருந்தால் நம்ம கான்செப்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா டக்குன்னு ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேவா, சரி ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிக்குமே நான் வந்து ஷார்ட்கட் சொல்லுவேன். ஓகே, ஸோ லாஸ்டா சொல்றேன். ஸோ அதை வந்து நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த டியூட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு புக்ல இருக்கும். பட் ஸ்டில் வந்து இதை எழுதுங்க. நான் வந்து எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் எழுதல. ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டியை வந்து யாரும் மெயின்ஸ்ல அப்படியே லிஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்ல போறது இல்லை. இல்ல பிரிலிம்ஸா இருந்தாலும் எக்ஸாக்டா எல்லா வேர்டும் இருக்கான்னு கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த முக்கியமான வேர்டு இந்த 51Aல ஸ்மால் ஏல என்ன அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா டு அபைட் பை கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். பட் ஆனா நான் எல்லா வேர்ட்ஸும் சொல்லாம ஒரு சிம்பிளிஃபைடு ஃபார்மா தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பா வந்து இதை வச்சே நீங்க எல்லா கொஸ்டின்ஸும் ஃபண்டமெண்டல் டியூட்டியில போட்டுக்கலாம். ஓகேவா, சரி ஓகே நம்ம டாபிக் போலாம். ஸோ ஆர்டிகல் 51Aல இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே 10 டியூட்டியுமே ஸ்மால் லெட்டர்ஸ்ல தான் இருக்கும். ஓகே, சோ ஸ்மால் ஏ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டி என்னன்னா டு ரெஸ்பெக்ட் த நேஷனல் பிளாக் அண்ட் நேஷனல் ஆந்தம். ஸோ நம்ம இந்தியாவோட நேஷனல் பிளாக் நேஷனல் ஆந்தம் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்றது ஒரு டியூட்டி ஆஃப் த சிட்டிசன் தானே, கரெக்ட் தானே. ஸோ நம்ம தாய் நாட்டோட நேஷனல் பிளாகையும் ஆந்தமையும் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் வந்து முதல் டியூட்டி. ஓகே, ஒரு சிட்டிசனோட முதல் டியூட்டியா இருக்கு. ஸோ அப்புறம் டு செரிஷ் த ஐடியாஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்.
ஓகே, ஸோ அதாவது என்னன்னா இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், நம்ம எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி இந்த சுதந்திரம் வாங்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா நினைச்சு நம்ம வந்து அப்பப்போ சந்தோஷப்பட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. செரிஷ் பண்ணணும், அது வந்து அதை நினைச்சு நம்ம வந்து பெருமைப்பட்டுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதான் வந்து இந்த இது. ஓகே, செரிஷ் த ஐடியாஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்றது. ஸோ 51A சி தேர்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டி என்னன்னா டு ப்ரொடெக்ட் த சாவர்னிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி. இதெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். சாவர்னிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்தது டிஃபெண்ட் த கண்ட்ரி டியூரிங் த வார். ஓகே, ஸோ கண்ட்ரியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஃபெண்ட் பண்ணணும். ஓகே, எப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ திடீர்னு மிலிட்ரிக்கு கூப்பிடுவாங்க, சப்போஸ் திடீர்னு இப்போ கவர்மெண்ட் வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அந்த மிலிட்ரி சர்வீஸ்ன்றதை டினை பண்ணாம பண்ணணும். ஓகே, ஸோ கண்ட்ரியை டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்றதான். ஸோ இப்போ ஒரு சில கண்ட்ரிலாம் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரியா வந்து நீங்க டிஃபென்ஸ்ல சர்வ் பண்ணியே ஆகணும் ஒரு சர்டன் பீரியட். யூரோப் கண்ட்ரீஸ்லாம் ஒரு சில கண்ட்ரீஸ்ல வந்து நீங்க சர்டன் பீரியட் வந்து ஒரு ஏஜ் 20 ஏஜ் கிராஸ் பண்ணிட்டீங்க, 21 ஏஜ் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 3 வருஷம் 4 வருஷம். இப்போ சவுத் கொரியால கூட அப்படிதான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அந்த ஒரு மியூசிக் பேண்ட் இருப்பாங்களே, ஸோ அதுல ஒருத்தன் கூட டியூட்டி இந்த கம்பல்சரியா மிலிட்ரியில சர்வ் பண்ணணும் அப்படின்ற அந்த டியூட்டியை வந்து பண்ணல அப்படின்றதுக்காக நிறைய எதிர்ப்புகள்லாம் கூட வந்துச்சு. ஓகே, ஒரு ஃபேமஸான மியூசிக் பேண்ட் சவுத் கொரியால இருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி. ஓகே, ஸோ கண்டிப்பா வந்து மிலிட்ரி சர்வீஸ் அப்படின்றது மேண்டேட்டரியா ஒரு சர்டன் பீரியட் பண்ணணும் அப்படின்றது ஒரு சில கண்ட்ரில வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இப்ப நம்ம கண்ட்ரில அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இல்லை. பட் கண்ட்ரியை டிஃபெண்ட் பண்ணணும், எப்பெல்லாம் கூப்பிடுறாங்களோ அப்பெல்லாம் போய் நேஷனல் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றதான் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டி, இந்த டி சொல்றது. ஓகே, ஸோ அடுத்தது டு ப்ரொமோட் ஹார்மோனி அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் காமன் பிரதர்ஹுட். ஓகே, சகோதரத்துவம். ஓகே, டு ப்ரொமோட் த ஸ்பிரிட் ஆஃப் காமன் பிரதர்ஹுட் அப்படின்றது சகோதரத்துவத்தை ப்ரொமோட் பண்றது. அண்ட் ரினவுன்ஸ் த பிராக்டிஸ். ரினவுன்ஸ்னா கைவிடணும். கைவிடணும் என்னத்தை கைவிடணும்? டீரோகேட்டரி டு த டிக்னிட்டி ஆஃப் உமன். ஓகே, பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய செயல்கள் அதை நம்ம கைவிடணும் அப்படின்றது வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகே, ரினவுன்ஸ் பிராக்டிஸ். ஓகே, டீரோகேட்டரி டு த டிக்னிட்டி ஆஃப் உமன். ஓகே, பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய செயலை நம்ம கைவிடணும் அப்படின்றது ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டி. ஓகேவா? 51ல ஈல இருக்கு. ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டீரோகேட்டரி டு த டிக்னிட்டி ஆஃப் உமனை வந்து கைவிடணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டில 51A ஈல இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 51A இ வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ப்ரொவிஷனா இருக்கு. காமன் பிரதர்ஹுட்டும் ஈல தான் வருது. டீரோகேட்டரி டு த டிக்னிட்டி ஆஃப் உமன் அதை வந்து கைவிடணும்ன்றதும் 51A ஈல தான் வருது. ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா preserve the value of rich heritage and composite culture. ஸோ நம்மளோட கலாச்சாரம் பண்பாடு, நம்ம நாட்டோட கலாச்சாரம் பண்பாடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிசர்வ் பண்ணணும். ஓகே, ஸோ வந்து நம்ம வெஸ்டர்ன் டியூ டு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வெஸ்டர்னைஸ் ஆகிட்டே இருக்கு சொசைட்டி. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு ஃபாரின் கல்ச்சர் வந்து இன்க்ளூட் பண்ணி நம்ம கல்ச்சரை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நம்மளோட கல்ச்சர் அண்ட் பண்பாடுகளை வந்து பாத்தீங்கன்னா ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்றது தான் அதுவும் ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டியா வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் த நேச்சுரல் என்விரான்மெண்ட் இன்க்ளூடிங் த ஃபாரஸ்ட், லேக், ரிவர், வைல்ட் லைஃப். ஓகே, ஸோ நம்ம ஃபாரஸ்ட், லேக், ரிவர், வைல்ட் லைஃப்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஒரு இயற்கை வளங்களை நம்ம தான் பேணி பாதுகாக்கணும் அப்படின்றது ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டி. ஓகே, ஸோ குளத்துல வந்து பிளாஸ்டிக் பொருட்கள் போடக்கூடாது. ஸோ அதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு பிஹேவியரல் சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து கண்ட்ரிக்கு ஏற்படுத்தும். ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து பாத்துக்கோங்க. ஸோ அடுத்து டு டெவலப் த சயின்டிபிக் டெம்பர். சயின்டிபிக் டெம்பர்னா நம்ம சயின்டிபிக்கா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆர்வம். ஓகே, சயின்ஸ்ல நமக்கு ஒரு எல்லாத்தையும் வந்து சயின்ஸ் பூர்வமா திங்க் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம வந்து சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃபை வந்து விட்டுட்டு ஒவ்வொரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் பின்னாடியும் என்ன சயின்ஸ் இருக்குன்றத ஆராய்ச்சி பண்ணி அதை ஃபாலோ பண்ணலாம். சப்போஸ் அது ஒரு மீனிங்லெஸ் தான் இருக்கக்கூடிய ரிச்சுவல்ஸ், மீனிங்லெஸ் தான் இருக்கக்கூடிய பிராக்டிசஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கைவிடணும்ன்றது தான். ஓகே, ஸோ டு டெவலப் த சயின்டிபிக் டெம்பர் அப்படின்றது. ஓகே, டு சேஃப்கார்ட் த பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ அது எல்லாத்தையும் நம்ம தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஓகே, பப்ளிக் ப்ராப்பர்ட்டி வந்து டேமேஜ் பண்றது, அலட்சியமா இது பண்றதெல்லாம் ஹேண்டில் பண்றதெல்லாம் கூடாது. ஸோ பப்ளிக் ப்ராப்பர்ட்டின்றது நம்மளோட ப்ராப்பர்ட்டி தான். ஸோ அதை வந்து நம்ம சேஃப்கார்ட் பண்ணணும். டு ஸ்ட்ரைவ் டுவர்ட்ஸ் த எக்ஸலன்ஸ் இன் ஆல் ஸ்பியர்ஸ் ஆஃப் லைஃப். ஸோ நம்ம வந்து ஒரு எக்ஸலன்ஸை நோக்கி நம்ம வந்து டிராவல் பண்ணணும். நம்மளோட எய்ம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்லா ஃபீல்டுலையும் இண்டிவிஜுவலாவும் சரி கலெக்டிவாவும் சரின்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பெரிய லைனா இருக்கும். ஸோ அதை நான் ஷார்ட்டா சொல்றேன். எக்ஸலன்ஸ் அப்படின்றது தான் வந்து இந்த டியூட்டி. ஓகே, 10th டியூட்டியானது எக்ஸலன்ஸ். எக்ஸலன்ஸை நோக்கி நம்ம வந்து பயணிக்கணும். அடுத்தது லாஸ்ட் டியூட்டி 11th டியூட்டி வந்து பாத்தீங்கன்னா டு ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் த எஜுகேஷன் டு சில்ட்ரன் பிட்வீன் த ஏஜ் ஆஃப் 6 to 14
14 இயர்ஸ் வரைக்கும் சில்ட்ரனுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும், நம்மளோட குழந்தைங்களுக்கு 14 இயர்ஸ் வரைக்கும் எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டி. ஓகே ஓகே. ஸோ இதுதான் வந்து நான் சொன்னேன் 86th அமெண்ட்மெண்ட் 2001ல வந்து ஆட் பண்ணிருப்பாங்க, 2001ல ஆட் பண்ணிருப்பாங்கன்றத சொன்னேன். 86th அமெண்ட்மெண்ட் 2002-001. ஓகே, 2001ல வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, இப்போ சொல்றேன், மொத்தம் ஃபண்டமெண்டல் டியூட்டியில 4A இருக்கு, பார்ட் 4A இருக்கு, ஆர்டிகல் 51A இருக்கு. மொத்தம் எத்தனை டியூட்டி இருக்கு? 10 டியூட்டி பிளஸ் இப்போ 86th அமெண்ட்மெண்ட் ஆட் பண்ணது மொத்தம் 11 டியூட்டி இருக்கு. ஓகே. ஸோ இப்போ ஷார்ட்கட் சொல்றேன் பாருங்க. RFIDSCE ஓகே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டி என்னது? ஆர் அப்படின்றது டு ரெஸ்பெக்ட் த நேஷனல் பிளாக் அண்ட் நேஷனல் ஆந்தம். ஸோ இந்த ஷார்ட்கட்டை எழுதுங்க. ஓகே, ஆர் ரெஸ்பெக்ட் த நேஷனல் பிளாக் அண்ட் நேஷனல் ஆந்தம். எஃப்ன்றது ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் தான் வந்து எஃப், டு செரிஷ் த ஐடியாஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஓகே. ஸோ ஐ அப்படின்றது டு ப்ரொமோட் த சாவர்னிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி அப்படின்றது. சாவர்னிட்டி, இன்டெகிரிட்டின்றது தான் ஐ அப்படின்றது, இன்டெகிரிட்டி. ஓகே. ஸோ டிஃபெண்ட், டின்றது டிஃபெண்ட், கண்ட்ரியை டிஃபெண்ட் பண்ணணும், டு டிஃபெண்ட் த கண்ட்ரி டியூரிங் த டைம் ஆஃப் வார். ஓகே. ஸோ அண்ட் எப்பெல்லாம் கூப்பிடுறாங்களோ அப்போ நேஷனல் சர்வீஸ் போகணும் அப்படின்றதெல்லாம் லென்த்தா இருக்கும். ஓகே. ஸோ இது டி ஃபார் டிஃபெண்ட்ன்றதை எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிட் ஆஃப் காமன் பிரதர்ஹுட். ஸோ பார்த்தோம் இல்லையா 51, இது வந்து ஏ, இது வந்து பி ஃபண்டமெண்டல் டியூட்டி, சி டி, எஸ் வந்து பாத்தீங்கன்னா இ. ஸோ இ தான் நான் என்னன்னு சொல்லி சொன்னேன், ஸ்பிரிட் ஆஃப் காமன் பிரதர்ஹுட்டும் வரும், அண்ட் renounce the practice derogatory to the dignity of woman அப்படின்றதும் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டி 51A ல ஈல தான் வரும். ஓகே. எஸ். சி வந்து பாத்தீங்கன்னா காம்போசிட் கல்ச்சர், டு preserve the rich values of rich heritage and காம்போசிட் கல்ச்சர், நம்மளோட நாட்டோட கலாச்சாரம் பண்பாடு. ஓகே. சோ அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், காம்போசிட் கல்ச்சர் அப்படின்றது. ஓகே, கல்ச்சர். ஓகே. சோ இது வந்து பாத்தீங்கன்னா என்விரான்மெண்ட், ஸோ என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றது பார்த்தோம்ல. ஸோ என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட், லேக், ரிவர், வைல்ட் லைஃப்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணுன்றது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா என்ன? எஸ். இந்த எஸ் என்னன்னா சயின்டிபிக் டெம்பர். ஓகே, சயின்டிபிக் டெம்பர். ஸோ நம்ம வந்து சயின்டிபிக் டெம்பரை வந்து டெவலப் பண்ணிக்கணும், டெவலப் த ஸ்பிரிட் ஆஃப் சயின்டிபிக் டெம்பர் அப்படின்றது. ஓகே. ஸோ இது வந்து என்னன்னா பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, பி ஃபார் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றது. ஓகே, பி ஃபார் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. இ வந்து எக்ஸலன்ஸை நோக்கி நம்ம பயணிக்கணும். ஓகே, to strive towards excellence in all spheres of life. Okay, both individually and collectively. Okay, நம்ம இண்டிவிஜுவலோட எக்ஸலன்ஸ்க்கும் போராடணும், அதே மாதிரி நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து நாட்டோட எக்ஸலன்ஸ், நாட்டோட வந்து டெவலப்மெண்ட், அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படின்றது. அப்புறம் இடின்றது எஜுகேஷன் யாருக்கு? அப் டு 14 இயர்ஸ் ஆஃப் சில்ட்ரனுக்கு நம்ம எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டி. ஸோ இந்த இடி இது வந்து பாத்தீங்கன்னா 11th டியூட்டியா ஆட் பண்ணிருப்பாங்க. 51A கேல இருக்கக்கூடியது தான் இது. ஓகே, 51A கேல இருக்கக்கூடியது வந்து 86th அமெண்ட்மெண்ட் 2001ல வந்து, நான் ஏன் இத்தனை தடவை சொல்றேன்னா மேபி கேட்க உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகலாம், அதே மாதிரி அந்தந்த இடத்துல எழுதும் போது பார்க்கவும் ரெஜிஸ்டர் ஆகும். ஓகே, சப்கான்சியஸ்ல ஆட்டோமேட்டிக்கா ரெஜிஸ்டர் ஆகும். ஓகே ஓகே. ஸோ இதான். ஸோ இன்னொன்னு என்னன்னா, இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்றது மொத்தம் எத்தனை டியூட்டி இருக்கு? இப்போ கரண்டா 11 டியூட்டி இருக்கு. ஓகே, எதுல ஆட் பண்ணாங்க? 42nd அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்ணிருப்பாங்க. 42nd அமெண்ட்மெண்ட் 1976ல சர்தார் ஸ்வரன் சிங் அப்படின்றவர், சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ல ஆட் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி எவ்வளவு ரெக்கமெண்ட் பண்ணாருன்னா 8 டியூட்டி ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாரு. சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டின்னு ஒரு கமிட்டி போட்டு அவங்க தான் ரெக்கமெண்ட் பண்றாங்க ஃபண்டமெண்டல் டியூட்டின்றது. ஓகே, சோ அவங்க ரெக்கமெண்ட் பண்ணும்போது எத்தனை டியூட்டி, அவங்க எத்தனை ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா 8 டியூட்டி ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஆனா 42nd அமெண்ட்மெண்ட்ல எத்தனை டியூட்டி ஆட் பண்ணாங்கன்னா 10 டியூட்டி ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகே, 10 டியூட்டிஸ் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. இவங்க ரெக்கமெண்ட் பண்ணது 8, ஆனா அமெண்ட்மெண்ட் எப்பவுமே ஒரு கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் அப்படின்றது இட் இஸ் நாட் பைண்டிங். ஓகே, இட் இஸ் ஜெனரலி அட்வைசரி நேச்சர் தான், இட் இஸ் நாட் பைண்டிங். ஓகே, கவர்மெண்ட் வந்து அதை கண்டிப்பா கேட்கணும்ன்றது இல்ல. ஸோ அதனால அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட்ல பண்ணும்போது 10 டியூட்டியா பண்ணிருப்பாங்க. ஓகே, இவங்க பண்ணது 8, ரெக்கமெண்ட் பண்ணது 8, ஆட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 10 டியூட்டி. ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க 10 டியூட்டி. இப்ப இருக்கக்கூடியது வந்து 11 டியூட்டி இருக்கு. 11ன்றது 10+1, இந்த 11வது டியூட்டி தான் 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2001. ஸோ இந்த 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன, லாஸ்ட்ல இருக்கக்கூடிய இடி அப்படின்றது எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். எஜுகேஷன், ஸோ அந்த ஷார்ட்கட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ
ஸோ நீங்க ஏதோ லைக் வந்து 51A சி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்க வந்து அப்படியே ஒன் டைம் எழுதி பார்த்துடலாம். RFID SCE speed SPEED அப்படின்றது எழுதிட்டீங்கன்னா இப்போ வந்து இது வந்து A, இது வந்து B, Cன்றது I ஃபார் இன்டெகிரிட்டி, டு ப்ரொடெக்ட் த சாவரிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். டக்குன்னு வந்து J என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இது வந்து D, E, F, G, H, I, J, இதான் J. ஸோ J இது வந்து என்னது எக்ஸலன்ஸ், E ஃபார் எக்ஸலன்ஸ் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. RFID SCE SPEED இது ரெண்டும் சேர்த்து ஒரே இது. ஓகே ஓகே. ஸோ 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.